அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். தொழில் பயிற்சி வீடியோவில் இன்னைக்கு சோப்பு தூள் தயாரிக்கிற முறையை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் பிரீமியம் குவாலிட்டி இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியானதை தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? உங்களுக்காக குறைந்த அளவில் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 98 ரூபா தாங்க ஆகிருக்கு எனக்கு. சரிங்களா? இப்போ நான் போடுற அளவுகளில் அதே அளவுகளில் நீங்கள் போட்டு தயார் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. செஞ்சு பாருங்க. சரிங்களா? என்னென்ன வேணும், எந்தெந்த அளவில் கலக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, முதல்ல வாஷிங் சோடா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் நீங்கள் க்ளவுஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் க்ளவுஸ் போட்டே தான் ஆகணும். வேற வழி இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா 250 கிராம் எடுத்துக்கணும். கிராம் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஜி சால்ட் அப்படிங்கிறது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த குளோபல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 கிராம். இதையும் கலக்கிட்டு மறுபடியும் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படிங்கிறது 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் இந்த கட்டி இல்லாத மாதிரி உடைச்சு விட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு கலக்கி விடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. இது குக்கிங் சால்ட்டு தான். ஆனால் அதோட தூள் அதுக்குன்னு குக்கிங் செய்கிறத எடுத்து போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக தட்டிடும், வேஸ்ட்டாக போயிடும். 50 கிராமுங்க.
நிமிஷம் வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தினோபால், இது ஒரு 10 கிராம் அளவுக்கு போடணுங்க. இந்த லோ குவாலிட்டியா ரெடி பண்ற எந்த ஒரு டிடர்ஜென்ட் பவுடர்லயும் உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது ஹை குவாலிட்டியான சோப்பு தூளுக்கு தாங்க பயன்படுத்துவாங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நீங்க கலக்கி விடணும். ஒவ்வொரு பொருளையும் போடையில 1 நிமிஷம் நல்லா நீங்க கலக்கணும். இது வரைக்கும் நீங்க கைக்கு க்ளோவ்ஸ் போடணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. இது ஆசிட் சிலரி. இதை கலக்கில கட்டாயமா க்ளவுஸ் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரிலாம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜிலாம் இருக்கு அப்படின்னா கையில படாத மாதிரியும் பார்த்துக்கணும் கண்டிப்பா. அடுத்தது மூக்குல இந்த நெடி போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு நெடியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதை கலக்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நெடி ரொம்ப அதிகமா கொடுக்கும். நூறு மில்லி பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் போட்டுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஊத்தையில முகம் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க, தள்ளி வச்சு ஊற்றுங்க. சரிங்களா? இதை ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் எதுவுமே பண்ணக்கூடாது, விட்டுருங்க. ஊத்த ஊத்த ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகும், சூடு ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஹீட் எல்லாம் நார்மலா ஆகிற வரைக்கும் நீங்க விட்டுறணும். நெடி ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால பக்கத்துல ஸ்மெல் பண்ணி பார்த்துறாதீங்க. முகம் பக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இதுல இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்ம கவனமா செய்யணும். இதை ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷமாவது அப்படியே அதை விட்டுறணுங்க. இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கலக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளவுஸ் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லாவே கிளறி விடுங்க. ஆசிட் சிலரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் தொடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அந்த சூடு இதெல்லாமே அடங்குற அளவுக்கு நம்ம விட்டுறணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு கெமிக்கல் ஸ்மெல்லாம் சேராது, அலர்ஜி இதாக இருக்குதுன்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்குங்க. முகத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஆசிட் சிலரி மிக்ஸ் பண்ண ஒரு 10-15 நிமிஷம் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க. சின்ன சின்ன கட்டிங் கூட இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுருங்க.
இது ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு இதாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு சென்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்ட்லேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ கடையிலையும் கேட்டிங்கன்னா சர்ஃப் எக்ஸல் ஸ்மெல் கேட்டிங்கனாலும் தருவாங்க, ஏரியல் ஸ்மெல் கேட்டிங்கனாலும் தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஸ்மெல் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஒரு மூடி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு மூடிங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி தான், அரை மூடி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. சின்ன சின்ன கட்டிங் கூட இல்லாத அளவுக்கு நல்லா இது பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்காக கலர் கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அழகுக்காக தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை. சோப்பு தூளெலாம் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும், ஒரு அழகு இதுக்காகத்தான். ஒரு 50 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அசல் நீங்கள் கடையில் வாங்குகிற ஹை குவாலிட்டி சோப்பு தூள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். முதல்ல வீட்டுக்காக செஞ்சு பாருங்கள், அதுக்கு ஒரு தொழில் முறைக்காக பயன்படுத்துங்க. சரிங்களா? தொழில் முறைக்காக பயன்படுத்துறதுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எந்தெந்த அளவுகள் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்றைக்கி நான் போட்டுறேன், பாருங்கள். சரிங்களா? மேலும் தொழில் சார்ந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.